Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancy chapter 1 sum number exercise sum number 16 பார்க்குறோம். From the following details you are required to calculate என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா credit sales கண்டுபிடிக்கணும், credit purchase எதை வச்சுன்னா total debtors account, total creditors account, bills receivable account, bills payable account. இப்போ 4 அக்கௌண்ட்டுமே இப்போ போடணும். அதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதோடதுன்னா சண்டே டேட்டாஸ், கிரெடிட்டாஸ், ரிசீவபிள், பேயபிளோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதே இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் அது 6 lakh கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரும்? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலோவ் டு கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. இது எங்கே வரும்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணுறாங்க. அப்போ இது வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். டிஸ்கவுண்ட் அலோவ்ட் பை சப்ளையர்ஸ் இது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், அப்போது இது கேஷ் அக்கௌண்ட் பை பில்ஸ் பேயபிள் வரும். கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானட் இது 2 என்ட்ரி வரும். பில்ஸ் ரிசீவபிள்லேயும் வரும், டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பேட் டெப்ஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ இதை வச்சு நம்ம 4 இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க அப்போ சம்க்கு போகலாம். டெபிட் கிரெடிட் போட்டுங்க அக்கௌண்ட்ஸ் பேப்பரில். டெபிட் கிரெடிட் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பில்ஸ் ரிசீவபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 30,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் 8,000 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் என்ட்ரு பண்ணுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்கள், டு பேலன்ஸ் பி பை டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 என்ட்ரு பண்ணணும். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிளோட 8,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிளை பற்றி அந்த கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 60,000 அதை அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. கேஷ் அக்கௌண்ட்டில் 60,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹான் 4,000 கொடுத்துருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிங்க. 4,000. இப்போ டோட்டல் பண்ணிடுங்க. 60,000 + 4,000 + 8,000 72,000 வருது. 72,000 அப்படியே டோட்டல் பண்ணிங்க. 72,000 - 30,000 பண்ணிங்கன்னா 42,000 வருது. அப்போது அதுதான் என்னது? டு சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட் நேம் கொடுத்துங்க. பில்ஸ் ரிசீவ்டு இது பேலன்ஸிங் ஃபிகர். இந்த அக்கௌண்ட் எங்கே போகும்? சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த என்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோமா? நெக்ஸ்ட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துங்க. டெபிட் கிரெடிட் ஒரு சம்க்கும் கார்னரில் போட்டுங்க. ஓகேவா? டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் பி பை டி சண்டே டேட்டாஸ்க்கு பாருங்கள். 2,40,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2,20,000 அதை என்ட்ரு பண்ணிங்க. எப்போவுமே டெபிட்டில் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். 2,40,000 ஓப்பனிங் பேலன்ஸ், 2,20,000 க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் பி பை டி 2,20,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டாஸ்க்கு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் 6 lakh. அப்போ பை கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு தான் வரும். பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? பை டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் 25,000. அப்போது டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து கஸ்டமருக்கு 25,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டா சம்மந்தமாக பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் கொடுத்துருக்காங்களா 4,000 அதை எங்கே என்ட்ரு பண்ணிக்கணும்? டெபிட் சைடு 4,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட் டெப்ஸ் ஒரு 16,000 அதையும் என்ட்ரு பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிச்சோமா, டு சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட் 42,000, அது கிரெடிட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் 42,000. ஓகேவா? இப்போ எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பாருங்கள், டோட்டல் பண்ணி பாருங்கள். இந்த சைடு தான் அதிகமாக வரும். 0 0 0 8 13 10 7 9 9,03,000 வருது. அப்படியே டோட்டல் பண்ணிங்க 9,03,000. இந்த 9,03,000ல் இங்கே ரஃபாக நான் போட்டு கட்டுறேன். 9,03,000ல் 2,44,000 லெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர்? 0 0 0 9 6,59,000 வருது. அப்போ 6,59,000 இங்கே நோட் பண்ணிங்க. 6,59,000 இதுதான் நமக்கு என்னது? டூ சேல்ஸ். இது வந்து கிரெடிட். இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் ஃபிகர் நோட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட போகிறோம். பில்ஸ் பேயபிளில் ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்கள் 10,000, க்ளோசிங் பேலன்ஸ் 20,000, அதை என்டர் பண்ணிங்க. இப்போ பில்ஸ் பேயபிளுக்கு அப்படியே ஆப்போசிட் போட போகிறோம். பில்ஸ் ரிசீவபிளுக்கு டெபிட்டில் போட்டோம் ஓப்பனிங் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிரெடிட் சைட் போட போகிறோம். பை பேலன்ஸ் பி பை டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 20,000. நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்ஸ் பேயபிள் சம்மந்தமாக பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 30,000, அதை டு கேஷ் அக்கௌண்ட் 30,000 பெய்டு, அதனால் 30,000 போட்டிருக்கோம். எந்த சைடு அதிகமாக டோட்டல் வருதுன்னு பாருங்கள். 30 + 20,000 50,000, 50,000 மைனஸ் 10,000, 50,000 டோட்டல் போட்டுங்க. 50,000ல் 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 40,000. இதுதான் நமக்கு என்னது? என்ன நேம் கொடுத்துருக்குன்னா பை சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது பேலன்சிங் ஃபிகர் பில்ஸ் அக்செப்டட். நெக்ஸ்ட்டு நம்ம சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடலாம். இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சண்டே 1,20,000. அதுமாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் 1,50,000. அதை என்ட்ரு பண்ணிக்குவோம். சண்டே கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு 1,20,000. க்ளோசிங் பேலன்ஸ் 1,50,000. பை பேலன்ஸ் 6C/D 1,50,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கிரெடிட்டார்ஸ் பற்றி பாருங்கள். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 3,20,000. அப்போது கேஷ் அக்கௌண்ட் வந்து 3,20,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர்ஸ் 10,000. இப்போது டிஸ்கவுண்ட் அலோட் 10,000. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிங்களா சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு? அது எவ்வளோ வருது? 40,000. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 40,000. அதான் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து டோட்டல் பண்ணிங்க. டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 0 0 0 0 5 7 8 ஓகே. 3,20,000 + 10,000 + 40,000 1,50,000 ஆட் பண்ணிங்கன்னா 5,20,000. இதே டோட்டலாக இங்கே போட்டுங்க. 5,20,000. 5,20,000ல் 1,20,000 லெஸ் பண்ணிங்கன்னா 4,00,000. இதுதான் வந்து நமக்கு என்ன? பை பர்ச்சேசஸ் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இந்த சம் புரியுதா? புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.